இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பூர்ணா முப்பம் சொன்னாலே நல்லா தெரியும். சொன்னாங்க ஒரு செழுமையான ஒரு நல்ல கிராமம், நல்ல ஊர். இங்க இருக்க அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயில். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா இங்கே நடைபெறுகின்ற திருவிழாவிற்கு நான் வருவது வழக்கம். அதே மாதிரி திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவும் சிறப்பான ஒரு திருவிழா இந்த பகுதியில், இந்த திருக்கோயிலில் நடைபெறுகின்ற விழாக்கள். பல ஊரில் இருந்து இங்கே மக்கள் கூடுவது பார்ப்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, ஒவ்வொரு பகுதியும் வருவாங்க, எந்த பகுதியும் தெரியாது, ஒவ்வொரு பகுதியும் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோயில் இங்கே அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி நம்முடைய ஊர் பூராங்கத்தும் ஒரு தனி சிறப்பு உண்டு, மரியாதை உண்டு. காய்கறி நம்ம நல்லா கிடைக்கணும் பூச்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னு சொன்னா பூர்ணாங்கத்து காய்கறி சொல்லுவாங்க. இது வந்து பூர்ணாங்கத்து அந்த காய்கறி, இந்த கொய்யாப்பழம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நகரமாயிடுச்சு. கொய்யாப்பழம் எல்லாம் சொல்லுவாங்க. இளநீ, நல்ல இளநீ கிடைக்கும், தென்னை மரம் நல்ல இளநீ கிடைக்கும். அப்படி பலமான ஒரு கிராமம் நம்முடைய கிராமம், பசுமையோடு இருக்கின்ற ஒரு கிராமம். இது ஒரு பக்கம் இயற்கையினுடைய பலங்கள் நிறைந்த கிராமமாக இருந்தாலும் இளைஞர்களுடைய ஒரு ஒற்றுமையும் உண்டு. இங்கே உடற்பயிற்சி செய்வது, விளையாட்டினை கற்றுக் கொடுப்பது, சிலம்பம் விளையாட்டினை ஆதரித்து சிலம்பம் விளையாட்டு இந்த பழமை மாறாமல் இங்கே கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் இளைஞர்களுக்கு, இங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கலைகளை கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. கிழக்கு பக்கம் பார்த்தா நல்ல கடற்கரை, அழகான கடற்கரை. இப்போ சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க இந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூர்ணா அந்த கடற்கரை, அங்கே உள்ள விடுதிகள், பேக் வாட்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த தண்ணி, உப்பு தண்ணி, நல்ல பெரிய ஆறு, அங்கே படகு சவாரி செய்வது, இப்படி சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு இடமாகவும் நம்முடைய பூர்ணா கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீர்வளம், நிலவளம் எல்லாம் நிறைந்த ஒரு சுற்றுலா பயணிகள் இருக்கின்ற ஒரு ஊர் நம்முடைய பூர்ணாங்குப்பம் கிராமம். இந்த கிராமத்துல நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலுக்காக கட்டப்பட்ட ஒரு பழமையான குளம். நான் பல ஆண்டு வந்து அதை பார்த்தது இல்லை, தெரியல, அப்போ தெரியல, எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் பொழிஞ்சு புதாரா இருந்தது, தெரியல. ஆனா கடந்த மாதிரி வரும்பொழுது பார்க்கும்போது தெப்பல் அங்க வைக்கலாம், திருவிழா தெப்பல் வைக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் வெட்டப்பட்டு சீரமைக்கப்பட்டு தெப்பல் விழா நினைச்சிட்டு இருக்கோம் சொன்னாங்க. அப்புறம் பாதி வேலை நடந்துச்சு. ஒரு திருக்கோயிலுக்கு தெப்பல் திருவிழா என்பது கோயிலுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல தெப்பல் திருவிழா, ஒரு மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் குளம் இருக்கும். இது அந்த காலத்துல, பழைய காலத்துல திருக்கோயில்களில் திருவிழாவுக்கு நடத்துவதற்கு குளம் வெட்டியிருக்கலாம். அதே குளம் நமக்கு அந்த கோயில்களில் குளங்கள் வெட்டப்படும் பொழுது நம்முடைய நீர்நிலை பாதுகாக்கப்படும், நல்ல தண்ணி கிடைக்கும், நல்ல ஊத்து இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்கும். இது ஒரு பெரிய முக்கியமான நோக்கம். குளங்கள் வெட்டும் பொழுது, கோயில்கள் குளங்கள்லாம் வெட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். ஏன்னா நல்ல குடித நீர், மக்கள் நல்ல வசிக்கணும்னு சொன்னா நல்ல குடித நீர் வேண்டும். நீங்க பார்க்கலாம், சிந்து சமவெளி நாகரிகங்கள்லாம் பண்ண ஆற்றம் எல்லாம் நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல தான் இருக்கும். நகரங்கள் அமைவது எங்க பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் அமைவது எங்க பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உள்ள இடத்துல இருக்க முடியும். அப்படி நல்ல குடித நீர் மிக மிக அவசியமானது. அப்படி நம்முடைய நல்ல குடித நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குளங்கள் அப்பொழுது வெட்டப்பட்டிருந்தது. அதே சமயத்துல நல்ல வயல்வெளிகள் இருந்து, கிராமம் சுற்றி நல்ல வயல்வெளிகள், நதி நிலங்கள், அவற்றிற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு நல்ல தண்ணீர் குளங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. நல்ல நம்ம ஊர்ல நல்ல குடித நீர் கிடைத்து கொண்டே இருந்தது. இப்போ வளர்ச்சி அடையும் பொழுது நகரங்கள் ஒரு பெரிய பிரிவு அடையும் பொழுது பல குளங்கள் காணாம போயிடுது.
பல குளங்கள் காணப்படுது. ஏரிகள்ல ஆக்கிரமிப்பு, இப்ப சரியா தண்ணி அங்க தேக்கி வைக்க முடியாத ஒரு நிலை. அதிகமான ஆழ்குழாய் கிணறுகள் நம்ம போட வேண்டிய கட்டாயம். புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம புனித நீர்ல ஆழ்குழாய் கிணறு மூலமாக தான் நம்ம நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் புனித நீர் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ அதிகமாக தண்ணீரை உறிஞ்சும் பொழுது நமக்கு கடல் நீர், கடல் அருகே இருப்பதும் கடல் உள்ளே புகுந்து விட்டது. இது ஒரு காரணம். இப்ப நகரத்துல இப்போ கொஞ்சம் பேர் தண்ணீர் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சட்டமன்ற சொன்னாரு. இதெல்லாம் ஒரு காரணம். பல தொழிற்சாலைகள் வருவது, நல்ல சில நேரத்தில் நல்ல தொழிற்சாலைகள் வர வேண்டும், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நம்ம சொல்றோம். தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சில தொழிற்சாலை கைவியெல்லாம் விட்டுருவாங்க, அது சரியா சுத்தம் செய்து விடாம அப்படியே விட்டுருவாங்க. அதனால ஏற்படுகின்ற அந்த நிலத்தடி பாதிப்பு, இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் நம்முடைய தண்ணீர் நிலை, குடிநீர் நிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் சரியாகி நல்ல குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். அதுக்கான முயற்சி அரசு எடுத்திருக்கின்றது. சுமார் 450 கோடி ரூபாயில ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கின்ற திட்டம். அதே சமயத்தில் கிராம பகுதியில் நிலத்தடி நீரை கொண்டு வந்து இங்கே நகருக்கு குடிநீர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம். நம்முடைய மாண்புமிகு மேலே நெய்வேலிக்கு போயிருக்கும்போது நெய்வேலியிலிருந்து தண்ணீர் நமக்கு 35 ml தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை சுத்தரித்து நல்ல தண்ணீர் கொடுப்பது, இப்போ நல்ல தண்ணீர் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்க முயற்சி எடுத்து வருகிறது. விரைவிலே அதெல்லாம் நம்முடைய நகரப்பகுதியில் நல்ல குடிநீர் கிடைப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய எண்ணம். இப்ப நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு நம்ம நல்ல குடிநீர் எல்லா கிராமங்களும் குடிநீர் கொடுக்கப்பட்டு வரும் கிராமங்கள் 75 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு கொடுக்கப்பட்டது. நகரத்தில் 120 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது, நல்ல தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. சில பகுதிகளில் குடிநீர் மாசுபட்டு இருக்கும் பொழுது, தன்மை மாறி இருக்கும் பொழுது அதுக்காக நல்ல தண்ணீர் கொடுப்பதற்கான முயற்சி அரசு பொழுது அந்த இடங்களெல்லாம் நல்ல குடிநீர் கொடுப்பதற்காக அரசு முயற்சி வருகிறது. நம்முடைய எண்ணம் நம்முடைய புதுச்சேரியில் குளங்களை எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்பது, நீரை தேக்கி நிலத்தடி நீரை மேம்படுத்துவது, ஏரிகளை புனரமைப்பது. இப்போ பயன்படுத்தாமல் இருக்கின்ற ஏரியில் தண்ணீரை குடிநீராக சுத்தம் செய்து கொடுப்பது ஒரு திட்டம் அரசுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப பார்க்கலாம், வயல்வெளி அதிகமாக இருந்த ஒரு மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். நான் 93 விவசாயத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 30,000 ஹெக்டேர் நிலம் வயல்வெளியாக இருந்தது. நல்ல நெல் பயிர் இருந்த ஒரு நிலமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் தோப்புகள்லாம் கரும்பு, வாழை இவையெல்லாம் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது 10,000 ஹெக்டேர் நிலம் மட்டும்தான் விளைநிலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் நகரனுடைய விரிவாக்கம், தொழிற்சாலைகள் வருவது, வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக தொழிற்சாலையை கொண்டு வருகிறது. அதனால் நிலம் விளைநிலம் குறைந்து கொண்டு வருகிறது. இருக்கின்ற விளைநிலங்கள் நல்ல சாகுபடி செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி பல திட்டங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய நிலையில் நிதிகள் வழங்கப்பட்டு நிதி உதவி செய்யப்பட்டு வருகின்றது. அதனால் நம்முடைய அரசானது நம்முடைய மக்களுக்கு தேவையான என்ன தேவை என்பதை அறிந்து உணர்ந்து திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தி வருகிறது. அதே மாதிரி குளங்களை சீரமைப்பதற்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கோயில் குளங்கள், அரசு குளங்கள் இவற்றையெல்லாம் சீரமைப்பதற்கு இதுபோன்று ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தொண்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து பல தொழிலதிபர்களை சந்தித்து அவர்களுடைய நிறுவனங்களை சந்தித்து அவர்கள் உள்ள நிதியை பெற்று குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பொழுது நிலத்தடி நிச்சயமாக மேம்படும். அதில் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நம்முடைய பூனம் முப்பத்தினுடைய கிராம மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தொண்டு நிறுவனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணும் பொழுது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று எல்லா புதுச்சேரியில் உள்ள கிராமங்களை சார்ந்த நகரப்பகுதியில் உள்ள குளங்களை எல்லாம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீட்டெடுப்போம். அதன் மூலமாக நிலத்தடி நீரை மேம்படுத்துவோம் என்று கூறி இந்த விழாவிற்கு, இந்த கிராமத்திற்கு வருகை சிறப்பிக்க நம்முடைய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்களுடைய மனமார்ந்த
நன்றியை கூறி இது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சியா உங்கள் அனைவருக்கும் பாராட்டு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. வந்து பிடிச்சிக்கிறேன். இது போவான் வெட்டின போவா கொஞ்சம் ஹலோ பாணி கூப்பிடு பாணி பயிர் அவங்க பாணி எட்டுவா அந்த பக்கம் கொஞ்சம் கேமரா பார்த்தனா வந்து பிடிச்சிக்கிறேன்.
என்ன போவானே எப்படின்னா போவா யாருப்பா செல்லு போன் கொஞ்சம் பின்னாடி சார் போன் பின்னாடி செல்லு எடுப்பா செல்லு எடுப்பா சார் 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 ஓகே சார் 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 நீங்க நவுருங்க சார் சார் நீங்க நவுருங்க ஓகே செல்போன் எடுங்க கொஞ்சம் இப்படி எடுங்க ஓகே 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 யாருக்கு குறுக்கல போகாதீங்க மேடம் கீழே உட்காரு கீழே உட்காரு ஏய் யார் அது மேடம் 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 மேடம்